ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு, அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காக செய்கிற ஸ்வீட்னால் அது ரவா லட்டு தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாங்க. இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. கூடவே உலர்ந்த திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு பாம்பே ரவை சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ரவை நல்லா வறுபடட்டுங்க. இப்போது ரவை நல்லா வறுபட்டதும் அது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் அண்ட் ஏலக்காவை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. ஃபுல்லாக ஆற விட்டுறக்கூடாதுங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததும் நம்ம நெய் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக நம்ம ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.